ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுச்சி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வந்து முட்டை போண்டா செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் வந்து அரிசி மாவு, இதான் ப்ரப்போர்ஷன் சேர்த்துங்க. நீங்கள் எந்த போண்டா போட்டாலும் இந்த ப்ரப்போர்ஷனில் போட்டிங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு பேக்கிங் சோடா வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு விஸ்க் வச்சு இது மாதிரி நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பெனைங்க. ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வந்து எடுத்து வச்சிருங்க. நான் இப்போ வந்து 3 முட்டையை வந்து நல்லா அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, முழுசா இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்ன ஷேப்பாக கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழுசா கூட போட்டு போடலாம், போண்டா நல்லா தான் இருக்கும். நான் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கிங்க. இது மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். எனக்கு வந்து 3 முட்டையில இத்தனை பீஸ் வந்துச்சு. இப்போ இதை வந்து இந்த மாவில் வந்து டிப் பண்ண போகிறோம். இது மாதிரி டிப் பண்ணிக்கிங்க. 2 பக்கமும் ஒட்டுற மாதிரி டிப் பண்ணிக்கிங்க. டிப் பண்ணி இப்போ எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் இது மாதிரி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதுமாரி எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா அந்த எண்ணெயை நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து லெவலாக ஊற்றிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஒரு டீப் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு திருப்பி அடுத்த பக்கம் வந்து திருப்பி போடுறேன். இதுமாதிரி 2 பக்கமும் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த லீவில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை மொத பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.